ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சி நடிப்பில் வெளியான அரண்மனை பார்ட் 4 படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை நான் ஜஸ்ட் ஒன் லைனில் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா முழுசாக சொன்னால் வந்துட்டு சலிப்பு தட்டும், யாரும் போய் பார்க்க மாட்டீங்க. பட் படம் பார்க்கறதுக்கு வர்த்தபிள், கன்ஃபார்ம் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரே லைனில் இந்த கதையை சொல்லணும்னா, சுந்தர் சி அண்ணன், தமன்னா தங்கச்சி வந்துட்டு ஒருத்தனை லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. 10 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேருமே மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தர்சி அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது தமன்னாவுடைய பொண்ணு, அதாவது இவர் தான் தாய்மாமன். ஸோ தங்கச்சி பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கூடவே இருந்து அவங்கள எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் கதை. சரி, ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு போயிடலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது பேய்ங்க. இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ். எப்போவுமே அரண்மனை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வரும், அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஸோ அவங்கள சாவச்சவங்கள திருப்பி சாவடிக்கிறதுக்காக அந்த பேய் வரும். அதில் ஒருத்தங்களாம் வந்துட்டு சுந்தர்சியோடைய தங்கச்சியோ மச்சானோ இருப்பாங்க, அவங்க வந்துட்டு காப்பாற்றுவார். இதுதான் கதையாக இருக்கும். பட் இதில் வர பேய் வந்துட்டு முற்றிலும் டிஃப்ரெண்ட்டானது. இந்த அரண்மனைக்குள்ளே இல்லாத ஒரு பேயின்றப்பவே நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த பேய் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீர் மற்றும் கரைகளில் வாழக்கூடிய பேய். இது ரெண்டுத்துலையுமே வந்துட்டு வாழுமா. இது எதுக்காக மென்ஷன் பண்ணி கதை ஃபுல்லாக சொல்லிட்டுருக்காங்கன்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், அந்த பேய் அது மாதிரி வாழுமா. அது மட்டும் இல்லை, இந்த பேய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரை சாவடிக்குதோ அவங்கள மாதிரியே தோற்றத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூடவே போயிட்டு வாழ ஆரம்பிச்சிடும். அதாவது அவங்கள மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடும் இன்னொருத்தவங்களை சாவடிக்கிற வரைக்கும். ஸோ இந்த படத்துக்கு இது ஒரு ப்ளஸ். ஏன்னா வந்துட்டு புது பேய் கான்செப்டாக இருக்கிறதுனால இது ஒன்று. ரெண்டாவது, வழக்கம் போல் எல்லா ஷாட்டையுமே அரண்மனைக்குள்ளேயே வைக்காம கொஞ்சம் காடுகள், கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. அதாவது நிறைய இடத்த காட்டுறதுனால நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஸோ மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேய் கதையோட நம்ம ஓரளவுக்கு அட்டாச்சாக முடியுது. ஏன்னா இது வந்துட்டு ஏதோ சின்ன வயசில் கேட்ட கதைகள் மாதிரி இருக்க காரணத்தினால கொஞ்சம் அட்டாச் ஆக முடியுது. நாலாவது, படம் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்துட்டு சோர்ந்து போகிற மாதிரி இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனை விட்டு கண்ணை வெளியே எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இந்த 4-5 தான் வந்துட்டு இந்த 2-3 தான் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் படம் முழுக்க சுந்தர்சி எல்லா ஃப்ரேம்லேயும் வந்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் லைட்டாக சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாராவது அந்த கடைசி பாட்டு இருக்குல்ல, அதாவது தமன்னாவும் ராஷிகண்ணாவும் ஆடுவாங்களே, அப்படித்தான் படம் ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்சி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வரவே வராதிங்க. ஏன்னா படத்தில் ஒரே ஒரு கிளாமர் சீன் கூட இருக்காது. ராஷிகண்ணா, தமன்னா படம் முழுக்க வந்துட்டு சாரி கட்டிட்டு தான் வருவாங்க. ரொம்பவே ஸ்மார்ட்டாக க்யூட்டான ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. மூணாவது, ராஷிகண்ணாவுக்கும் தமன்னாவுக்கும் இன்னும் நிறைய காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவங்களுக்கான காட்சிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், ராஷிகண்ணாவுடைய காட்சிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு காமெடி வச்சிருக்காங்க அங்கங்க. பட் ஆனால் எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும். அதே கோவை சரளா, அதே மாதிரி வந்துட்டு யோகி பாபு ஆல்ரெடி இவங்க 2 பேரை அரண்மனையிலையும் காஞ்சனாவிலையும் திரும்ப பார்த்ததுனால அவங்க 2 பேரை பார்த்தாலும் காமெடியே வரமாட்டுது. லைட்டாக சலிப்பு தான் தட்டுது. சரி, இன்னொரு முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே படத்தில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு பேயை பார்த்து பயப்படுற மாதிரி இல்லை. அதாவது அந்த பேய் ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் ரொம்ப அழகாக இருக்குது, தமன்னாவும் அழகாக இருக்காங்க, ராஷிகண்ணாவும் அழகாக இருக்காங்க. பார்க்குற எல்லா பெண்களும் அழகாக இருக்க காரணத்தினால இப்போ பேயை காமிச்சாலுமே அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பயம் வரமாட்டுது. பட் ஓகே, சின்ன பசங்க டெஃபினட்டாக இதை விரும்பி பார்க்கலாம், அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. படம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு ரொம்ப பர்த்தான ஒரு படம். ஸோ சம்மர் வெக்கேஷனில் வந்திருக்கு, தாராளமாக போய் இந்த படத்தை பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்த அரண்மனை படங்களை விட இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்களும் போய் படம் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.